எல்லோருக்கும் வணக்கம். இல்லை எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே தைச்ச ஒரு ப்ளவுஸில் ஒரு சிம்பிளாக ஒரு பார்டர் வச்சு தைக்க போகிறோம். அது ப்ளவுஸில் பேக் இடுப்புக்கு வர அந்த பார்டர் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த கஸ்டமர் ரொம்ப சிம்பிளாக போதுனாங்க. அதனால் ஏற்கனவே ப்ளவுஸ் தைச்சாச்சு. அந்த பார்டரை தான் இதுக்கு வச்சு தைச்சி காட்ட போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தைக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் தெரியும். இந்த டிசைன் யாருக்காக அப்படின்னா, புதுசாக பழகிறாங்களே அவங்களுக்காக தான் இந்த டிசைன் காட்டுறேன். நீங்கள் ஏற்கனவே ப்ளவுஸ் தைச்சிருந்தா கூட இந்த பார்டர் வச்சு தைச்சிக்கலாம். நம்ம பெஸ்ட்ஸசி சேனலில் இப்போ தான் முறையாக நீ பார்க்குற இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் 3/4 இன்ச்சுக்கு பார்டர் நான் தைச்சிருக்கேன். 2 பக்கம் மடிச்சடிச்சிருக்கேன். அது ஃபஸ்ட்டு நெக்கில் பேக்கில் எப்படி தைக்கணும்னு பாருங்கள். 3/4 இன்ச்சு கரெக்டாக மார்க் போட்டேன். இந்த பார்டர் இருக்க அளவுக்கு ஃபஸ்ட்டு துணியில் மார்க் போட்டாச்சு. அது மார்க் எதுக்கு போடுறேன்னா, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் பார்டர் வைக்கிறதுக்கு முன்னாலே ப்ளவுஸில் இப்படி தான் டிசைன் வரும் அப்படின்னு தான் வரைஞ்சிட்டேன். நீங்களும் அதே போல் புதுசாக இருக்கீங்க வரைஞ்சிக்கிங்க. இதே போல் எப்பவுமே ப்ளவுஸில் இந்த பார்டர் வச்சு தைக்கிறப்ப நெக்கை ஒட்டி தையல் போடாதீங்க. இந்த பார்டர் அவுட் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இங்கே சுருக்கலாமல் ரொம்ப அழகாக வரும். இப்போ நான் தைக்க மாதிரி தைச்சிக்குங்க. சில பேர் கேட்கலாம், இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு. தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிசைன் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக தான் இந்த டிசைன் வைக்கிறேன் நான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மாடலு. ரொம்ப அழகாகவும் இருக்கும். உங்களுடைய கஸ்டமருக்கு இதை தைச்சி கொடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ தைக்கமே நீங்கள் தேல் போட்டுக்குங்க. இப்போ அப்படியே மேல் நோக்கி தேல் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுன்னா, இது இப்போ வெட்டுற பிசுரெலாம் துளி கூட துணி விடாமல் தைச்சிக்குங்க. இப்போ அடுத்த லைன் நான் அடுத்த பார்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னா, ஃப்ரண்ட் நெக்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது போல் தான், நெக்கை ஒட்டி நீங்கள் தேல் போடாதீங்க. பார்டர் வச்சு நெக்கை அவுட்டர் சைடு தைச்சிட்டு வாங்க. அப்போ எனக்கு சூப்பராக இருக்கும். எங்கேயுமே அதிகம் ஃபீட் தர வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்கு நல்லா அழகாக பெண்டு திரும்பி வரும். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. புதுசாக நீங்கள் தைக்கிறீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஷோல்டருடைய ஜாயிண்ட் அது அந்த பிசு எந்த பக்கம் இருக்குதோ அதே பக்கம் தள்ளி விட்டு தைச்சிக்குங்க. இதே போல் தைச்சிக்குங்க. மெயினாக தைக்கிறப்ப கவனமாக இந்த கைகளை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. நான் வாயில் சொல்கிறத விட அதே டெக்னிக்கான வேலை. இந்த டர்னிங்கில் எப்படி முடிக்கிறாங்க இது எல்லாமே நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இது பார்க்குறத விட நீங்கள் ஒரு டைம் பார்த்து அடுத்த நிமிஷம் நீங்கள் அதே மாதிரி ஒரு சாம்பிள் ப்ளவுஸில் நீங்கள் தைச்சி பாருங்கள். இன்னும் ஒரு சாம்பிள் துணியை நீங்கள் தைச்சி பாருங்கள். ரொம்ப அழகாக வரும். நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் புதுசாக பழகிறப்ப ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. தொடர்ந்து 4-5 தடவை இதே டிசைனை தைச்சி பார்த்தா தான் உங்கள் மைண்டில் செட் ஆகும். அதனால் நீங்கள் யார்கிட்ட வேலை கற்றுட்டாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, இந்த டெய்லிங் பொறுத்த அளவுக்கு ஒரு டைம் தைச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. தொடர்ந்து 4-5 டைம் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். புதுசாக கற்றுக்குவீங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுற மாதிரி டிசைன் நான் வைக்க முடியும். சில பேர் கேட்பீங்க, ஏங்க சார் நீங்கள் தைக்கிறப்ப கரெக்டாக வருது, நாங்கள் தைக்கிறப்ப சரி வரல அப்படின்னு. அதுக்கு நீங்கள் சரியாக கவனிக்காத காரணம் தான். அதேமாதிரி 4-5 டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு காட்டுற மாதிரி இதில் ஷோல்டர் பிசரில் கரெக்டாக எந்த பக்கம் தள்ளி இருக்குதோ அதே பக்கம் தள்ளி விட்டு தைச்சிக்குங்க. இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ இந்த சின்ன சுருக்கு வருது. அதனால் ஊசி மூலிமா சின்னதாக சுருக்கு கொடுத்து நான் நெக் தைக்கிறேன். இதே போல் நீங்களும் தைங்க. ரொம்ப அழகாக வரும். எப்பவுமே தைக்கும்போது கவனமாக பாருங்கள். அப்படி புரியலன்னா இந்த வீடியோ ஒரு 1 டைம் வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இப்போ நெக்கை தைச்சிட்டோம் ஒன் சைடு. இப்போ இது நான் தைக்க லெஃப்ட் சைடு. இந்த லெஃப்ட் சைடு நெக் நான் இப்போ கழுத்தை ஒட்டி அந்த தேல் போட்டிருக்கேன். இதே போல் நீங்களும் தேல் போட்டுக்குங்க. ரொம்ப அழகாக சூப்பராக வரும். நல்லா குணம் பார்த்து இது ரொம்ப 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 சிம்பிளான ஒர்க்கு தான். இது எல்லோரும் சாதாரணமாக செய்வாங்க. இதுமாதிரி புதுசாக கற்றுக்குறவங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுங்க. வருங்காலங்களில் பெரிய பெரிய வீடியோ உங்களுக்கு போடுறேன்.
இது தீபாவளி டைம் மற்ற கல்யாண ஒர்க்குனால வந்து சரியாக வீடியோ போட முடியல. நிறைய ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். நிறையா கை பஃப் டிசைன் இருக்குது. ஏகப்பட்ட டிசைன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ப்ளவுஸ் கட்டிங்கு, ஷர்ட் கட்டிங்கு, பேண்ட் கட்டிங்கு எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். எங்களுக்கு ஒர்க் இருக்கிறனால வந்து சரியாக வீடியோ போட முடியல. அதனால் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வீடியோ இல்லை, யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்கும். அதுமாதிரி அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த இதை வந்து பார்த்து அடுத்த நிமிஷம் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த வேலை உங்கள் மைண்டில் செட் ஆகும். அது புதுசாக நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் புது வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த சேரீ ப்ளவுஸு அந்த சேரீ உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேக் நெக்கில் 3 பட்டன் வைக்கணும். கஸ்டமர் வந்து பட்டன் கேட்கல, என் பட்டன் இருந்தங்காட்டி நான் வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் கோசரம் வச்சு காட்டுறேன். இதுக்கு மேலே புதுசாக நீங்கள் என்ன வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பட்டு ப்ளவுஸு இதெல்லாம் வந்து இந்த 3D க்ளூ இருக்கும், அதெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க. ஸ்டோன் வேணால் ஒட்டிக்கலாம். மற்ற இந்த பசை வச்சு ஒட்டுற எந்த ஒரு ஐட்டமும் வந்து இது பட்டு ப்ளவுஸில் யூஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கே நாளைக்கு பட்டு ப்ளவுஸு மாதிரியே போச்சுன்னா அது கழட்டுறப்ப அந்த இடமெல்லாம் கருப்பு கருப்பாக தெரியும். முடிஞ்சளவுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணி பழகிக்கிங்க. இந்த லேஸ் கூட அதையும் பயன்படுத்தாதீங்க. பார்க்க அழகாக இருக்குது, ஒரு டைம் தனியாக போட்டால் அப்படி சீக்கிரம் போயிடும். இது வந்து ஒரு பட்டு சேரீ. இந்த சேரீயோட ப்ளவுஸை இப்போ நம்ம தைச்சோம்.